ஹை ஃப்ரான்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்காங்க. செய்தி வெளியீடு 911 வெளியிட்ட நாள் இன்னைக்கு 4/7/2024. அதாவது நீங்கள் நலமா அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பல்வேறு துறை சார்ந்த பல நலத்திட்டங்கள் இருக்கு. அந்த நலத்திட்டங்கள்ல யாரெல்லாம் வந்து நேரடியாக பயனடைஞ்சிருக்காங்களோ அவங்க நேரடியாக வீடியோ கால் மூலமா தொடர்பு கொண்டு அவங்களுடைய கருத்துக்கள் மற்றும் பின்னூட்டங்கள், அதாவது ஃபீட்பேக் வந்து கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அதை பத்தின ஒரு செய்தி வெளியீடு. இந்த செய்தி வெளியீட்டுல ஒரு முக்கியமான தகவல் இருக்கு, நம்மளுக்கு தேவையான தகவல், அதையும் பார்க்கலாம். அதாவது இந்த நீங்கள் நலமா அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து மெயினா எதுக்காக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்க. மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் உரியவர்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்குடன் மக்களுக்கும் அரசிற்கும் இடைவெளியை குறைத்திடும் வகையில் மக்களின் கருத்துக்கள் மற்றும் பின்னூட்டங்களை பெற, பின்னூட்டங்கள்னா ஃபீட்பேக், இந்த நீங்கள் நலமா அப்படிங்கிற இந்த திட்டம் பாத்தீங்கன்னா கடந்த மார்ச் 6/2024 அன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாரு. இத்திட்டம் மூலம் முதல்வரின் முகவரித்துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் அரசு துறைகளின் செயல்பாட்டில் உள்ள முக்கியமான நலத்திட்டங்கள் மற்றும் அரசு துறைகளால் வழங்கப்படும் சேவைகள் மூலம் பயன்பெற்ற பயனாளியிடமிருந்து கருத்துக்கள் மற்றும் பின்னூட்டம் பெறப்படுகிறது. அதன் அடிப்படையில் நலத்திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் அரசு வழங்கிடும் சேவைகளின் தரத்தினை மேம்படுத்த வழிவகைகள் மேற்கொள்ளப்படும். அடுத்ததா பாருங்க, முக்கியமான பாயிண்ட். மேலும் நீங்கள் நலமா வலைதளத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து அரசு திட்டங்கள் குறித்த விவர தொகுப்பு பதிவேற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த பாயிண்ட் தான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது அனைத்து துறை திட்ட விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், ஸ்கீம்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்க பயனடைஞ்சிக்கலாம். ஒவ்வொரு துறைகளும் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றீங்க அப்படின்னா, சில ஒரு ஸ்கீம் ரிலேட்டடான டாபிக் வந்து யூடியூப்ல போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீம்னுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வெப்சைட் ஹோம் பேஜ்ல பாருங்க, அனைத்து துறை திட்ட விவரம் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல ஒவ்வொரு துறை வாரியாக வந்து டைட்டில் கொடுத்திருப்பாங்க. ஸோ மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, அதே மாதிரி வணிக வரி மற்றும் பதிவுத்துறை ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், ஸோ எல்லாமே கொடுத்திருக்காங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு முதலாவதா இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, அதுல வந்து என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த டைட்டில் கிளிக் பண்ண உடனே கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிருந்தீங்கன்னா கல்வி கட்டண சலுகைகள், அதே மாதிரி சிறப்பு கட்டண சலுகை, பெண் கல்வி ஊக்குவிப்பு சிறப்பு திட்டம், இலவச வீட்டுமனை வழங்கும் திட்டம். ஸோ இந்த மாதிரி இப்போ இலவச வீட்டுமனை வழங்கும் திட்டம் அதை வந்து செலக்ட் பண்றேன். அடுத்ததா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா கிராமப்புறத்தில் 3 சென்ட், பேரூராட்சி நகராட்சியில் 1.5 சென்ட் மற்றும் மாநகராட்சியில் 1 சென்ட் வரை வீட்டுமனை வழங்கப்படுகிறது. அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா உதவி பெறுவதற்குரிய தகுதிகள் வந்து என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. வீடு, வீட்டுமனை சொந்தமாக இல்லாத ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் கிராம அல்லது நகர் பகுதிகளில் உள்ளவர்களுக்கு ஆண்டு வருமான உச்சவரம்பு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இயர்லி ஆனுவல் இன்கம் வந்து 72,000 ரூபாய்க்குள்ள இருக்கணும். இப்போ மனுதாரர் இணைக்க வேண்டிய சான்றுகள் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த ஸ்கீமுக்கு வந்து தேவைப்படுது. அதே மாதிரி விண்ணப்பிக்கும் முறை வந்து எப்படி, ஆன்லைன் மூலமா இல்லை நேரடியாகவா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ண முடியாது, நேரடியாக தான் அப்ளை பண்ணி ஆகணும். தொடர்பு அலுவலர்களின் பதவி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம்னுடைய டீடைல்ஸ் உங்களுக்கு தெளிவாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது யார் யாரெல்லாம் தகுதி, அந்த அந்த ஸ்கீமுக்கு தகுதிகள் வந்து என்னென்ன அப்படிங்கிற தகவல் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வேற கூட ஒன்று பார்க்கலாம், நிலம் வாங்கும் திட்டம். ஸோ இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம்ல அரசாணை எண்ணு கொடுத்துருப்பாங்க. இந்த அரசாணையை எப்போ வெளியிட்டாங்க, அந்த அரசாணை படி தான் இப்போ நடைமுறையில் இருக்குது. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படுது, ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணலாமா அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பிக்கும் முறை, ஸோ ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணலாம், இந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் நலமா அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமா நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ இது போன்ற பல முக்கியமான தகவல் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.